வணக்கம். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம், நம்மளோட சேமிப்பு, அதை எங்கேயாவது முதலீடு பண்ணும்போது அது பத்திரமா இருக்குமான்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும் இல்லையா? வெறும் விளம்பர வார்த்தைகளை நம்பலாமா, இல்ல சட்டத்தோட உறுதியை நம்பலாமா? இன்னைக்கு நாம சட்டத்தால கொடுக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான உத்தரவாதத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கேள்விய ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. மார்க்கெட் ஏறுது, இறங்குது, பெரிய பெரிய கம்பெனிங்க கூட திடீர்னு காணாம போயிடுது. இப்படி ஒரு சூழல்ல நம்ம பணத்துக்கு எது உண்மையான பாதுகாப்பு? உங்க கேள்விக்கான பதில் இதோ இந்த டாக்குமெண்ட்ல இருக்கு. இது வெறும் பேப்பர் இல்ல, இது நம்ம அரசாங்கம் கொடுத்த ஒரு சட்டபூர்வமான வாக்குறுதி. வாங்க, இந்த வாக்குறுதிக்குள்ள என்ன இருக்கு, அதோட உண்மையான பவர் என்னன்னு நாம இப்ப பார்க்கலாம். சரி, அப்படி என்னதான் அந்த சக்தி வாய்ந்த வாக்குறுதி? அது எங்கிருந்து வருது? வாங்க பார்க்கலாம். ஆமா, நீங்க பாக்குறது 100க்கு 100 உண்மை. இது ஏதோ ஒரு பிரைவேட் கம்பெனி கொடுக்கற ப்ராமிஸ் இல்ல. இது நம்ம இந்திய மத்திய அரசாங்கத்தோட நேரடி உத்தரவாதம். இந்த ஒரு வரிதான் நாம இன்னைக்கு பேச போற எல்லாத்துக்கும் ஆதாரம். சரி, இந்த உத்தரவாதத்துக்கு பின்னாடி இருக்கிற பவர் எங்கிருந்து வருது? இது வெறும் விளம்பர வார்த்தை கிடையாது. இதுக்கு ஒரு வலுவான சட்ட பின்னணி இருக்கு. அதோட ஆதாரத்தை இப்ப பாப்போம். எல்லாத்துக்கும் அடிப்படை இந்த சட்டம்தான். அதாவது எல்ஐசி சட்டம் 1956ல இருக்கிற பிரிவு 37. அப்போ 1956லயே மக்களோட நம்பிக்கைய காப்பாத்த எல்லா சூழ்நிலையிலையும் பாதுகாக்கணும்னு ஒரு தெளிவான சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இந்த ஸ்லைட்ல இருக்கிற வார்த்தைகளை ரொம்ப கவனமா பாருங்க. அந்த சட்டத்தோட மிக முக்கியமான வரி இதுதான். ரொக்கமாக செலுத்துவதற்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. இதை விட தெளிவா டைரக்டா ஒரு வாக்குறுதியை யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இதுல எந்த சந்தேகத்துக்கும் இடமே இல்ல. பொறுப்பு முழுக்க முழுக்க அரசாங்கத்தோடையது. அப்போ இந்த உத்தரவாதம் எதெல்லாம் கவர் பண்ணுது? ரெண்டு முக்கியமான விஷயம். ஒன்னு, உங்க பாலிசில உறுதி செஞ்ச தொகை, அதாவது சம் அஷ்யூர்ட். ரெண்டாவது, காலப்போக்குல அறிவிக்கப்படுற போனஸ். சிம்பிளா சொல்லணும்னா, உங்க முதலீட்டோட ஒவ்வொரு ரூபாயும் இந்த கேரண்டிக்கு கீழே வருது. இந்த வாக்குறுதிய இவ்ளோ பவர்ஃபுல்லா மாத்திர ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு. அதுதான் இறையாண்மை உத்தரவாதம், அதாவது சாவரன் கேரண்டி. அடுத்ததா இந்த வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கம்பெனி திவாலாகலாம், ஆனா ஒரு நாட்டோட அரசாங்கம் அப்படி ஆகாது இல்லையா? இறையாண்மை உத்தரவாதம்னா நம்ம நாட்டோட முழு நிதி வலிமையும் உங்க பாலிசிக்கு பின்னாடி நிக்குதுன்னு அர்த்தம். இதுதான் பாதுகாப்போட உச்சகட்டம். இந்த ஒப்பீட்டை பாருங்களேன். ஒரு பக்கம் ஒரு கம்பெனி கொடுக்கற வாக்குறுதி, அது அந்த கம்பெனியோட லாப நஷ்டத்தை பொறுத்தது. ஆனா இன்னொரு பக்கம் இறையாண்மை உத்தரவாதம். இது எல்ஐசியோட நிதி நிலையெல்லாம் தாண்டி நம்ம அரசாங்கமே நேரடியா பொறுப்பெடுத்துக்கிறது. இதுதான் ஒரு நல்ல பாதுகாப்புக்கும் உடைக்கவே முடியாத ஒரு பாதுகாப்புக்கும் உள்ள வித்தியாசம். சரி, இந்த சட்டம் வரையறை எல்லாம் ஓகே. ஆனா ஒரு பாலிசிதாரரா உங்களுக்கு இதனால என்ன பிரயோஜனம்? உங்க பணத்துக்கு இது என்ன அர்த்தத்தை கொடுக்குது? அதை இப்ப பார்க்கலாம். இந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற 100% அரசாங்க உத்தரவாதம்ங்கிற இந்த முத்திரையா மறுபடியும் பாருங்க. இது சும்மா டிசைன்காக போட்டதில்ல. நாம இவ்ளோ நேரம் பேசிட்டு இருந்தோமே, அந்த பிரிவு 37 அந்த சட்டத்தோட நேரடியான அடையாளம் தான் இது. இதோட முதல் மற்றும் முக்கியமான பலன் என்னன்னா, முழுமையான மன நிம்மதி. மார்க்கெட் எப்படி வேணா போகட்டும், பொருளாதாரம் எப்படி வேணா மாறட்டும், நம்ம பணம் பத்திரமா இருக்குங்கிற அந்த நம்பிக்கை. ரெண்டாவது, முழுமையான பாதுகாப்பு. உங்க முதலீட்டை சுத்தி ஒரு சட்ட கவசம் இருக்குன்னு இது உறுதிப்படுத்துது. இது வெறும் வாய்வார்த்தை கிடையாது, நம்ம பாராளுமன்றம் ஏத்துன ஒரு சட்டத்தோட சக்தி. கடைசியா, இந்த உத்தரவாதத்தோட முக்கியமான நோக்கமே நம்பிக்கை மற்றும் நம்பகத்தன்மையை இன்னும் அதிகமாக்குறது தான். கோடிக்கணக்கான மக்கள் தங்களோட எதிர்காலத்துக்காக எல்ஐசியை நம்புறதுக்கு இதுதான் மிக முக்கியமான காரணம். சரி, நாம இந்த விளக்கத்தோட கடைசிக்கு வந்துட்டோம். இப்போ இந்த கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன். எதுவுமே நிச்சயமில்லாத இந்த நிதி உலகத்துல ஒரு நாட்டோட அரசாங்கமே உங்க சேமிப்புக்கு நான் கேரண்டின்னு சொல்றேன். அந்த ஒரு வாக்குறுதியோட உண்மையான மதிப்பென்ன யோசிச்சு பாருங்க.